எனக்கு மிக முன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் காலையில் வந்து உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கிற சாட்சிகள், நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். உங்களுடைய சாட்சி என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது, பேச வைக்கிறது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆலோசனை என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 11:20 சொல்லுகிறது, மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மெட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய சிந்தையில் நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சுற்றி பார்க்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கிற நல்ல வேலை கர்த்தர் ஈவாய் கொடுத்தது. நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தர் உங்களுக்கு ஈவாய் கொடுத்தது. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதியம் கர்த்தர் உங்களுக்கு ஈவாய் கொடுத்தது. உங்களை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு சுற்றி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் உங்களுக்கு ஈவாய் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல ஒரு ஐக்கியம். இப்படி இந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மேட்டிமையான சிந்தையாய் நாம் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். யாருக்கு மேட்டிமையான சிந்தை வரும் தெரியுமா? யாருடைய இருதயத்தில் தேவனுடைய பயம் இல்லையோ அவனுக்கு நிச்சயம் மேட்டிமையான சிந்தை வரும். யாருடைய இருதயத்தில் கர்த்தருடைய அன்பு இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த மேட்டிமையான சிந்தை வரும். அது எப்படி வருமா? நன்றாய் கவனித்து பாருங்கள். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், என்னுடைய உழைப்பு, நான் படித்த படிப்பு, நான் வாங்கின ஊதியம் என்று சொல்லி தன்னையே மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். நாம் எந்த அளவுக்கு நாம் சிந்தையில் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமோ, கர்த்தருக்கு பயந்திருப்போமோ, நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் அப்படி தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்படி சிந்தையில் நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது கிருபை பெருகி கொண்டே இருக்கும். உங்களை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய கண்களில் கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார். யார் யாரெல்லாம் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஓடி வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்தவுடன் தாழ்மையோடு பேசுவார்கள். எல்லாரும் உங்கள் வழியே வருவார்கள். யாரும் உங்களை எதிர்க்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? வெளியேற பெற்ற கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது. அதற்கு முன்பு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தை பிடித்துக்கொள்வோம். சிந்தையில் தாழ்மையோடு இருப்போம். ஒரு நாளும் நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், விடுதலையின் நாளாக இருக்கட்டும், சுகத்தின் நாளாக இருக்கட்டும், ஆரோக்கியத்தின் நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு அற்புதம் நடக்க துவங்கட்டும். இந்த நாளில் தேவ மகிமை வெளிப்படட்டும். கிருபை பெருகட்டும். உன்னதமான தேவனுடைய பலன் உடைய பிள்ளை அலங்கரிக்கட்டும். சுவாமி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.